உள்ள நேயர்களே வணக்கம். புதன்கிழமை நாளை தினம் மச்ச ஜெயந்தி. மகாவிஷ்ணு 10 அவதாரங்களை எடுத்தார். அந்த 10 அவதாரத்திலே இந்த மச்ச அவதாரம் தான் முதல் அவதாரம். ஒரு சின்ன மீனாக தோன்றி பிரபஞ்சத்தின் வித்தாக இந்த மனுவையும் அந்த மனு மூலமாக வேதங்களையும் உயிர்களையும் இந்த பெருமாள் காப்பாற்றினார். இந்த மச்ச அவதாரம் பகவான் எடுத்த அவதாரம். பகவான் ஏன் அவதாரம் எடுக்கிறான் என்பதை கீதையிலே ரொம்ப அற்புதமாக சொல்லுகின்றார். பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச துக்ஷுதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. நல்லோர்களை காக்கவும் தீயவர்களை அழிக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும். இந்த 3 வேலை. இந்த 3 வேலைக்காக நான் ஏதாவது ஒரு வகையிலே யுகந்தோறும் அவதரிக்கிறேன். இந்த மச்சவதார கதை பல்வேறு விதமாக பல்வேறு புராணங்களிலே சொல்லப்படுகின்றது. பிரளய காலம் நெருங்கி கொண்டிருந்த சமயம் அது. சத்தியபிரதன் என்னும் மனு ஆற்றில் நீராடி கொண்டிருந்தான். அவன் கைகளிலே ஒரு சின்ன மீன் ஒன்று சிக்கியது. அந்த மீனை விட்டுடலாம் அப்படின்ட்டு நினைச்ச போது அந்த மீன் இவனிடம் பேசியது. மன்னவா, என்னை நீ காப்பாற்ற வேண்டும். என்னை நீ அப்படி காப்பாற்றினால் நான் உன்னை காப்பாற்றுவேன். இப்ப மனுவுக்கு என்ன பண்றதுன்னுட்டே புரியல. சரி, காப்பாற்ற சொல்லி ஒருவன் தன்னிடத்திலே கேட்ட பிறகு காப்பாற்றாமல் எப்படி இருப்பது? அப்படி என்பது அவன் அறிந்த தர்மத்திலே இருந்ததினாலே அந்த மீனை அப்படியே விட்டு விடாமல் தன்னுடைய கமண்டலத்திலே விட்டார். அது ரொம்ப வளர்ந்தது. அடுத்த நாள் கொண்டு போய் ஒரு குளத்திலே விட்டார், அப்புறம் ஆற்றிலே விட்டார், அப்புறம் கொண்டு போய் சமுத்திரத்திலே கொண்டு போய் விடுகின்ற பொழுது அப்பொழுது அந்த மீன் தகவலை சொல்லியது, இன்னும் சில நாள்களிலே பெரும் பிரளயம் வரும், உலகம் நீரில் மூழ்கும், அப்பொழுது பெரிய படகிலே ஏறிக்கொள், உன்னோடு சப்த ரிஷிகளையும் அனைத்து உயிரினங்களின் வித்துக்களையும் வேதங்களையும் சேகரித்து அந்த படகிலே வைத்துக்கொள், பிரளய கடலிலே நான் உன்னை வழிநடத்தி காப்பாற்றுகிறேன். சொன்னபடியே பிரளயம் வந்தது. மகாவிஷ்ணு ஒரு பிரம்மாண்டமான கொம்புள்ள மீனாக தோன்றி வாசுகி பாம்பை கயிறாக கொண்டு அந்த படகை தாங்கி பிடித்து புது யுகம், அந்த புது யுகம் வருஷப்பிறப்பன்னைக்கு வருது இல்லையா, அதை ஒட்டி தானே வருது. அந்த புது யுகம் தொடங்குகின்ற வரை அனைவரையும் பாதுகாத்தார். இந்த மச்சமூர்த்திக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோயில் இல்லைன்னுட்டு நினைக்க வேண்டாம். சில கோயில்கள் இருக்கு. அதுல ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் வேதநாராயண சுவாமி கோயில், நாகலாபுரம், ஆந்திர பிரதேசம், திருப்பதி போற வழியில. அது மச்ச அவதாரத்துக்கென்றே அமைக்கப்பட்ட ரொம்ப முக்கியமான அரிதான கோயில். சித்தூர் மாவட்டத்தில் இருக்கு. இங்க மூலவர் மீன் உருவத்துடன் கூடிய மனித வடிவிலே மச்ச மூர்த்தியாக காட்சி தருவார். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதத்திலே சூரிய ஒளி இந்த கருவறையிலே உள்ள மூலவர் மீது விழும். அதே மாதிரி பள்ளிகொண்டேஸ்வரர் கோயில் சுருட்டப்பள்ளி, அங்கேயும் அந்த மாதிரி மச்சமூர்த்திக்கு ஒரு தனி சன்னதி இருக்கு. மச்ச நாராயணர் கோயில் என்று காஞ்சிபுரத்தில் இருக்கு. வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு அருகிலேயே ஒரு சின்ன கோயில் இருக்கு. பிரளய காலத்திலே வேதங்களை மீட்க பகவான் எடுத்த அவதாரத்தை நினைவு கூறும் வகையிலே இந்த தலம் இருக்கு, காஞ்சிபுரத்தில் இருக்கு. அதே மாதிரி ஹிமாச்சல பிரதேஷ்ல மச்சாவதார் கோயில் ஒரு குல்லு அப்படிங்கிற இடத்துல அந்த பள்ளத்தாக்கு, அங்கே மச்சாவதாரத்துக்காக ஒரு கோயில் ஒன்று இருக்கு. பெங்களூர் கர்நாடகா மச்ச நாராயணன் கோயில் இருக்கு. இந்த மச்சாவதாரத்தை பல்வேறு ஆழ்வார்கள் பல்வேறு விதமாக பாடியிருக்கிறார்கள். குலசேகர ஆழ்வார் திருவேங்கடமுடையானை போய் பிரார்த்தனை பண்றார். அந்த திருவேங்கடத்திலே ஏதானும் ஒரு பொருளாக மாறி எம்பெருமானுக்கு ரொம்ப அண்மையிலே இருக்க வேண்டும், எம்பெருமானுடைய தரிசனத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அப்போ சரி, நீ என்னதான் ஆகணும்னு நினைக்கிறேன்னு பெருமாள் கேட்கும் பொழுது ரொம்ப அழகா சொல்றார், நீ மச்சாவதாரம் எடுத்தும் இல்லையா, அதே மாதிரி நான் இங்கே ஒரு மீனாக வாழ ஆசைப்படுகிறேன். ஆனாத செல்வத்து அறம்பெயர்கள் தச்சூழ வானாடும் செல்வமும் மண்ணரசும் யான் வேண்டேன், தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதி உடையேன் ஆவேனே. எம்பெருமான் எழுந்தருளிருக்கும் திருமலையிலே அவன் திருமுன்னே இருக்கக்கூடிய சுவாமி புஷ்கரணி, அந்த இடத்துல பிறக்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்காதா? அங்க எப்படி பிறக்கணும்னா ஒரு மீனாய் பிறப்பதையே பேராக கருதுகிறார். காரணம், மீன் என்பது ஒரு கருணையினுடைய வடிவம். அந்த மச்ச ஜெயந்தி அன்னைக்கு காலையிலே நீராடி பூஜை அறையை சுத்தம் செய்து விளக்கேற்றி பெருமாள் படத்துக்கு அது மச்சமூர்த்தியா நம்ம பாவித்து, ஏன்னா பல இடங்கள்ல மச்சமூர்த்தி படம் இருக்காது, அவர் நீரிலே இருந்து தோன்றியதாலே ஒரு செம்பல பித்தளை பாத்திரத்தை சுத்தமான அந்த கலசம் போல் அந்த தண்ணீரை வைத்து துளசி இலைகளை போட்டு அந்த தண்ணீரையே நினைக்கலாம், அந்த தண்ணீரை மீனா நினைக்கலாம். விஷ்ணுவினுடைய சின்னதா அர்ச்சாமூர்த்தி இருந்தா
பால் அல்லது பன்னீர் கொண்டு அன்னைக்கு அபிஷேகம் பண்ணலாம். மகாவிஷ்ணுக்கு உகந்த துளசி மாலையை சாற்றலாம். இலைகளாலே அர்ச்சனை பண்ணலாம். அப்ப சொல்ல வேண்டிய மந்திரம் 8 எழுத்து மந்திரத்தை சொல்லலாம். ஓம் நமோ நாராயணாய, அப்படி இல்லாட்டி போனா ஓம் மச்சரூபாய நமக அப்படின்னுட்டு அவனுடைய நாமத்தை சொல்லி 108 முறை ஜபிக்கலாம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் போன்ற பாடல்களை பாராயணம் பண்ணலாம். பகவானுக்கு பிடித்தமான பால் பாயசம் கற்கண்டு பழங்களை நிவேதனமாக செய்து துளசி தீர்த்தத்திலே தண்ணீர்ல அந்த ஏலக்காய் பச்சை கற்பூரம் எல்லாம் சேர்த்து படைப்பது ரொம்ப வாசனையா படைக்கிறது ரொம்ப அவசியமானது. ஏதாவது இன்னைக்கு விசேஷமா செய்யணும்னா மீன்களுக்கு உணவிடலாம். அருகில் குளம் ஆற்றில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறி உணவு வழங்கலாம். வேத விற்பனர்களுக்கு, என வேதத்தை காப்பாற்றிய அவதாரம், வேதம் பயிலும் மாணவர்களுக்கு அல்லது வேதத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடங்களுக்கு, கோயில்களுக்கு முடிந்த உதவியை செய்யலாம். இந்த மச்சவதாரம் என்பது கல்வியையும் ஞானத்தையும் மீட்டெடுத்த அவதாரம். எனவே படிக்கக்கூடிய மாணவர்கள், வீட்டிலே படிக்கக்கூடியவர்கள் இருந்தால் அவர்களெல்லாம் அன்றைய தினம் எப்படி சரஸ்வதி பூஜை அன்னைக்கு, ஹயகிரீவர் ஜெயந்தி அன்னைக்கு நம்ம என்ன பண்றோமோ அதே மாதிரி வைணவர்கள் குறிப்பாக தங்களுடைய வீட்டு பிள்ளைகளுடைய பாட புத்தகங்களை எல்லாம் வைத்து அன்றைக்கு பகவான் முன்னாடி அதை வைத்து வணங்கலாம். அதன் மூலமாக நமக்கு ஞான கல்வி, இந்த உலகியல் கல்வி, இது ரெண்டுமே நமக்கு கிடைக்கும். குழந்தைகள் அமோகமாக படித்து அதிக மதிப்பெண்களை பெற்று கல்லூரியிலே நல்ல இடத்திலே அவர்கள் மேல் கல்வியை பயின்று ஒரு மிகப்பெரிய உத்தியோகத்தை பெற்று நல்ல வாழ்க்கையை வாழ்வார்கள். அதற்கு இந்த மீன் அவதாரம், மச்ச அவதாரம் உதவும். அதற்கான நாள் தான் நாளைய நாள். இந்த மச்ச ஜெயந்தியானது உங்களுடைய வாழ்வில் அறியாமை என்னும் இருளை நீக்கி ஞானமாகிய ஒளியை வழங்கட்டும். எம்பெருமானை வணங்கி சகல நலன்களையும் பெறுவோம்.